தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 45ஆம் சங்கீதம். 45ஆம் சங்கீதம், சங்கீதம் 45. இந்த சங்கீதம் சோசனீம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் ஏ வெட்டிங் சாங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்டிங் சாங். முதலாவது வசனம், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். யூ ஆர் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆஃப் மென். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லா புத்திரரை பார்க்கல மகா சௌந்தரியம் உள்ளவர். வேதம் சொல்கிறது 4ஆம் வசனத்திலே, சத்தியத்தின் நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தம் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும், உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லிப்பார். 6வது வசனத்திலே, தேவனே உமது சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது, ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் அன்பு செலுத்துதல், வெறுத்தல் ஆகியவற்றை பொறுத்த மட்டில் மிக அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் ஆகியவை விளக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நீதியை விரும்புகிறவர், ஏனெனில் அது அவருடைய ராஜ்யத்தை சித்தரிக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வதில் அவருடைய சந்தோஷம் காணப்படுவதால் அதன் எல்லா வெளிப்பாடுகளிலும் நீதியை அவர் பிரியத்தோடு நேசிக்கிறார். நீதியை அவர் எவ்வளவு நேசிக்கிறாரோ அவ்வளவு அதிகமாய் துன்மார்க்கத்தை அவர் வெறுக்கிறார். தீமையை நசுக்கவும் தமது மக்களை பாவத்தினின்று ரட்சிக்கவும் சிலுவை மீது மரித்ததின் மூலம் இதனை அறிய செய்திருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கையில் பாவத்தின் சகல தோற்றத்தையும் அவர் எதிர்கொண்டார். ஒரு பொல்லாத சந்ததி, அநீதியான சாத்தானின் கோட்டைகள் தேவ மக்களின் மத்தியிலான மாய்மாலம் இந்த காலத்தின் முடிவில் பூமியின் மீது நீதியை ஸ்தாபிப்பதற்கு அவர் மறுபடியும் வருவார். அவர் நீதியை ஸ்தாபிப்பதற்கு அவர் மறுபடியும் வருவார். இயேசு கிறிஸ்துவானவர் நீதியை விரும்பி பொல்லாப்பை வெறுத்தபடியினால் அவரை அபிஷேகித்து மற்ற எல்லாரை பார்க்கிலும் மேலாக உயர்த்தினார். இந்த அபிஷேகமானது மகிமையையும் பாக்கியத்தையும் அவருக்கு தேவனால் அளிக்கப்பட்ட அதிகாரத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 45:9 சொல்கிறது, உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு, ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலபரிசத்திலே நிற்கிறார். குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரில் பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யங்கள் உன் தயை நாடி வணங்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலே, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாவப்படுத்துவேன். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாவப்படுத்துவேன். I will perpetuate your memory through all generation. பிரியமானவர்களே, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரசாப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் துதிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லா காலங்களிலும் துதிப்பார்கள். உமது நாமம், இன்னைக்கு நாம ஆண்டோடைய நாமத்தை நம்ம சொல்லுறோமா? நம்முடைய தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? வேற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி கொடுக்க வசனத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். அதைத்தான் இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ் யூ.